கதர்வசமானத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தி நீரே, சத்திய தேவன் நீரே, கண என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தியனா என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய உன்னதமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த வாரத்தினுடைய வியாழக்கிழமை, நாளை தினம் வெள்ளிக்கிழமை, நாளைய மறுதினம் சனிக்கிழமை, மீண்டும் ஞாயிறு நாளிலே ஒரு புதிய வாரம் ஆரம்பிக்கப்படும். இந்த வாரத்தின் மையப்பகுதியில் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் தொடர்ந்து செய்திகளை கேட்க முடியாத தேவன் கர்த்தர் கிருபை செய்திருக்கின்றார். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை. சுவிசேஷகரும் மூத்த ஊழியக்காரமாக சனாதன குடும்பத்தாருக்கும் பூர்ணாவல் சபையிலான ஊழியர்களுக்கும் விசுவாச குடும்பங்களுக்கும் இந்திய தேசத்தில் பல பகுதிகளிலிருந்து தேவனமான சத்தியமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அன்பு நேயர்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசேஷமான வாழ்த்துக்கள். இந்த வாரத்தில் காலங்களிலே சகோதரன் நான் அவர்கள் என்னோடு பேசும்பொழுது கூட ஒரு காரியத்தை பேச ஆரம்பித்தார்கள். என்னவென்று சொன்னால், எப்பொழுதுமே நீங்கள் ஆங்கிலத்தில் செய்தியை கொடுத்தால் உங்களுக்கு மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய தாசன் இருக்கின்றபடியாலே செய்தியானது எல்லா தேசங்களுக்கும் செல்வதற்கு ஏதுவாக இருக்குமே என்று ஒரு வேண்டுகோளை மத்தியில் வைத்தபடினாலே நான் அதை பரிபூர்ணமாக நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். ஆகவே அடுத்த வாரத்திலிருந்து நிச்சயமாக செவ்வாய், வியாழன், ஞாயிறு போன்ற நாட்களெல்லாம் செய்தி ஆங்கிலத்திலே பிரசங்கிக்கப்படும் என்பதை மிக்க மனமோட்சி
விசேஷமான பாடகர்கள் இருக்கின்றார்கள். சிறு பிள்ளைகளும் பாடுகின்றார்கள். ஆமென். பெரியவர்களும் பாடுகின்றார்கள். இன்னும் வரும் காலங்களில் ஆங்கில பாடலை பாடுவதற்கும் தேவனாய் கர்த்தர் வழிகளை நமக்கு திறந்து கொடுப்பார் என்று சொல்லி நான் பரிபூர்ணமாக நான் விசுவாசிக்கின்றேன். ஆமென். நம்மளவர்களே, பி பிளெஸ்ட், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருங்கள். பி போல்ட் இன் தி லார்ட், கர்த்தருக்குள் தைரியமாய் இருங்கள். ரிஜாய்ஸ் இன் தி லார்ட் ஆல்வேஸ், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். ஆமென். கர்த்தர் மகா உன்னதமான தேவன். அவருக்கு சேவை செய்யும்படியாக சிறு குழந்தைகள் எல்லாம் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் பாடுகிறார்கள். பாடுகிற பாடலே இன்னிசைகளும் அந்த கருத்துக்களும் தொடும் பொழுது உள்ளங்கள் சந்தோஷம் அடையும். ஆமென். அடுத்த வாரத்திலே என்னுடைய சகோதரியாகிய மனைவியும் கூட ஒரு பாடலை பாடுவார்கள். ஆமென். ஆமென். பாடல்களை நீங்கள் விரும்புகின்றீர்கள் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. மகிழ்ச்சி உண்டாகட்டும். நம்மால் இயன்ற வரைக்கும் நன்மைகளை செய்வோம். நம்மால் இயன்ற வரைக்கும் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவோம். நம் நிமித்தம் மற்றவர்கள் ஆனந்தமாக இருக்கட்டும். தனக்கானவர்கள் அல்ல, பிறருக்கானவர்களை நாடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அதுதான் மற்றவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய ஒரு தியாகமாக இருக்கின்றவர்களே. ஏவன் மற்றவர்களுக்காக வாழ்வதே ஒரு நித்திய ஜீவன். அதை கடைபிடிக்க முன்வருவோம். கர்த்தரை காத்துக் கொள்வாராக. இப்பொழுது நியாயாதிபதியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் கொண்டு 21ஆம் வசனம் வரையிலும் வாசிப்போமாக. ஹல்லேலூயா. ஆமென். நியாயாதிபதி புத்தகம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து வெறும் பானையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியும் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறோனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். நானும் என்னோட இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும் போது எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். நடு ஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கையிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்து சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவர்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள் என்பது. தேவன் தாமே தம்முடைய வார்த்தைகள் எழுதப்பட்டவர்களிருந்தும் மறைபொருளாக அதற்குள் வைத்திருக்கின்றதான ரகசியங்களையும் அதனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்றுக் கொண்டு இந்த மாணவர்களிலே ஒரு சொற்ப நேரத்தில் தேவன் நமக்கு செய்தியை வழங்குவாராக. இருக்கின்ற செய்தியாளர்களே, ஒரு சிறந்த செய்தியாளர் யார் என்று சொன்னால், இந்த கேள்விக்கு என்னுடைய சிந்தனைகள் எழுதப்படலாம். வேறு யாரும் அல்ல, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான் சிறந்த செய்தியாளன். நாம் ஒருவேளை இந்த சவுண்ட் சர்வீஸ் மூலமாக இந்த முகநூலின் வாயிலாக ஒரு சிலரை, ஆனால் தேவனாலே எல்லா நேரங்களிலும் எப்போதும் எந்த தேசங்கள் இருந்தாலும் சிறந்தவைகளை பேசக்கூடியவர் தேவன் ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் இங்கு வாசித்ததான ஒரு வேத பகுதியிலிருந்து நாம் ஒரு செய்தியை எடுத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்கின்றார். அதை எப்படி நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசை அருளி செய்வாராக. ஏனென்றால் செய்தியானது வேத வார்த்தைகளிலிருந்தான் வர வேண்டும். வேத வார்த்தைகளிலிருந்து வரக்கூடாத ஒரு செய்தியாக இருக்கிறால் அது நிச்சயமாக செய்தி என்று சொல்ல முடியாது. அது வேதாமத்தை கொண்டு ஒரு சொற்பொழிவு என்று சொல்லலாம். ஆனால் நாமும் வேத வார்த்தைகளை கொண்டுதான் செய்திகளை கொண்டு வருகிறோம். அதே வகையிலே ஒரு வேதத்தை வாசிக்காமல்
எந்த ஒரு செய்தியும் முற்று பெற முடியாது. வேத வார்த்தைகள் நமக்கு ஆணித்தரமாக இருக்கின்றவர்களே, வேத வார்த்தைகளை வைத்து தான் நாம் பேச வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆகவே வேத வார்த்தைகளை நாம் வாசித்து நாம் கடந்து போக கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பாராக, கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் வாசித்ததான வார்த்தையின் பாயத்தின் மைய பகுதியாக வார்த்தையை கொண்டு நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்குமானால், கர்த்தருடைய பட்டயம். கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயமாக இருக்குமானால், இந்த நடந்த சம்பவங்களை 6ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் நியாயாதிபதியின் புத்தகத்தில் நாம் வாசிக்கலாம். அதிலே ஒரு கதையின் நாயகனாக இருக்கக்கூடியவன் யார் என்று பார்த்தால் கிதியோன் எடுத்துக்கொள்ளலாம். அந்த கதாநாயகனாகிய அவனை இயக்கத்தக்கதாக ஒரு இயக்குனர் யார் என்று பார்த்தால் the mighty angel, பலமுள்ள தூதன், the angel of the covenant, உடன்படிக்கையின் தூதன், the Lord himself, கர்த்தர் தாமே. அவர்தான் ஒரு பெரிய ஒரு இயக்குனர். இயக்குனர் இல்லாமல் ஏதொன்றும் இயங்க முடியாது. ஆமென். அந்த இயக்குனர் எதற்கு அடையாளம் என்று சொன்னால், ஒரு டைனமிக் அடையாளம். ஒரு இயங்கும் சாதனமாக ஒரு மனிதனை கொடுத்தால் அவனுக்கு அது ஒரு மெக்கானிக் என்று சொல்ல முடியும். வித் டைனமிக், இயங்கும் சக்தியுடனே கூட இயங்கும் சாதனம். இயங்கும் சாதனம் ஒன்று இருக்குமானால் இயக்கக்கூடிய சக்தி என்று ஒன்று இருக்க வேண்டும். இது இந்த 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது, கிதியோன் தன் வயல் நிலமாகிய கோதுமை களஞ்சியத்தில் அவன் பணிபுரியத்தக்கதாக அவன் பணிபுரிந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அது எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா? மீதியானர், அமலேக்கியர் அவர்களுக்கு விரோதமாக கடந்து வந்து அவர் செய்யத்தக்கதான வயல் வேலைகளிலே எல்லாவற்றையும் நாசம் மோசம் செய்துவிட்டு கொள்ளையடித்துவிட்டு போகக்கூடியதான ஒரு இக்கட்டான சமயத்தில் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த கிதியோனுடைய காட்சியை பார்க்கும்போது இட்ஸ் a very beautiful event, ஒரு அழகான சம்பவம் இருக்கு. அந்த நிகழ்ச்சியை வர்ணித்து நான் பேசும்பொழுது தேவனும் மனிதனும் சம்பாஷிக்கத்தக்கதான சம்பாஷணை கூட நான் பார்க்க முடிகிறது. ஆனால் அவன் சம்பாஷணையில் கர்த்தரோடு கூட பேசும்படியாக, மனமிட்டு பேசும்படியாக, தேவனும் தன்னை மனமிட்டு பேசத்தக்கதாக, இவனும் தன் மனதில் உள்ளவர்களை சொல்லத்தக்கதாக ஒரு நேரம் வரும் பொழுது ஒன்றை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது என்னவென்று சொன்னால், தேவனிடத்தில் ஒருவரிடத்தில் மாத்திரம்தான் நாம் எதையும் மறைக்காமல் சொல்ல வேண்டும். எந்த ஒரு காரியத்தையும் தேவனிடத்திலே நாம் மறைக்காமல் சொல்லிவிட்டால் அந்த தேவனிடத்தில் ஒரு தயவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அன்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், கர்த்தருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள முடியும், கர்த்தருடைய வழிகளையும் கர்த்தர் நமக்கு திறந்து கொடுப்பார். ஆனால் இந்த கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே, நெஞ்சுகளிலே தசை கொண்டவன் பராக்கிரமசாலி. தேவன் ஒரு மனிதனை புகழ்கிறார். பராக்கிரமசாலியே, பயப்படாதே. தேவன் எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது என்ன சொல்வார் தெரியுமா? பயப்படாதே, பயப்படாதே என்று உயரத்தான 350 இடங்களுக்கு மேலாக தேவன் சொல்லுகின்ற ஒரு காரியத்தை பார்க்கும்போது பயப்படாதே. எந்த சூழலை, எப்படிப்பட்ட நிலைமைகள், இக்கட்டான நிலைகள், எதிராளிகள் வந்து தாக்கக்கூடிய நேரங்களாக இருந்தாலும் கூட மனிதனுக்கு தேவன் சொல்லக்கூடிய ஒன்று என்னவென்றால், பயப்படாதே. ஆமென், ஆமென். பயப்படாதே, திகையாதே, நீ திடன்கொள், நான் உன்னுடனே கூட இருக்கின்றேன். ஹல்லேலூயா. அவன் கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே, பயப்படாதே, தேவன் உன்னுடனே கூட இருக்கின்றான். கர்த்தர் எங்களோட கூட இருந்தால் இவைகளெல்லாம் ஏன் நடப்பானே? கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் அற்புதங்கள் எங்கே என்று கேட்கத்தக்கதாக தேவனிடத்திலே அவன் உரையாடுகின்றான். நிச்சயமாய் கர்த்தர் இருக்கின்ற இடத்திலே அற்புதங்கள் தொடரும், அடையாளங்கள் தொடரும். விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் யாவன?
மார்க் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நிச்சயமாக அடையாளங்கள் தொடரும், அற்புதங்கள் நடைபெறும், சுகமளித்தல் உண்டாலும் பிசாசுகளை துரத்துதலும் உண்டாகும். இது புதிய ஏற்பாட்டே. மார்க் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை அநேகர் மறந்து போகின்றார்கள், அநேகர் மறந்து போய்விட்டார்கள். ஒரு பூர்ணமான மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற மணவாட்டி என்று சொல்லுகின்ற அவளும் மணவாளனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்ததான வார்த்தைகளை எப்படி வார்த்தையும் ஒவ்வொரு கமா, ஒரு ஆச்சரியக்குறி, ஒவ்வொரு முற்றுப்புள்ளையும் விசுவாசிக்கக்கூடியவள். ஆனால் அற்புதங்கள் கடந்துவிட்டன, அடையாளங்கள் இல்லை, அந்நிய பாஷைகள் இல்லை, பேய்களை துரத்துவது இல்லை, சுகமாக்குதல் இல்லை என்று சொல்லும்போது வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் கிதியோன் தேவனை பார்த்து கேட்கின்றார், ஓ தேவன் எங்களோடு இருந்தார், கர்த்தர் எங்களோடு இருந்தால் அற்புதங்கள் எங்கே என்று கேட்கின்றார். அற்புதங்களுக்குரியவர், அடையாளங்களுக்குரியவர். இப்பொழுது கிதியோன் கேட்டுவிட்டான் அல்லவா, அந்த அற்புதத்தை அவர் செய்துதான் ஆக வேண்டும், அடையாளங்களை உறுதிப்படுத்திதான் ஆக வேண்டும். இந்த மாணவர்களே, கிதியோனை போல நாம் மாறுவோம். தேவரே, உம்மாலே அழைக்கப்பட்டிருந்தால் உம்முடைய கிருபையினாலே என் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் நீ எழுதியிருந்திருப்பீர் என்றால், என்னை மனவாட்டினுடைய அந்தஸ்துக்கு ஸ்தானத்துக்கு பொருத்தக்கூட தேவன் என்னை முன்குறித்திருப்பீர் என்றால், அடையாளங்கள் எங்கே, அற்புதங்கள் உடனடியாக தேவன் பதிலளிப்பார். கிதியோனுக்கு தேவன் உடனடியாகவே பதிலளித்தார். அற்புதங்களை செய்து காண்பிக்க, அடையாளங்களை உறுதிப்படுத்தி காண்பிக்க கர்த்தரை கிரியை செய்தார் என்பதை நன்றாக வாசிக்க முடியும். அவரை விரிவாக போவதற்கு நான் போகவில்லை. நீங்கள் வாசித்திருக்கின்றீர்கள், செய்தியை படுத்திருக்கின்றீர்கள், அதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இங்கு அவன் தேவனோடு கூட உரையாடின பின் தேவனுடைய அடையாள வாயிலாக அவன் உறுதி கொள்ளப்பட்டான். தேவன் தன்னோடு கூட இருக்கிறார் என்பதற்கு தேவன் அடையாளங்களை உறுதிப்படுத்தினார், அவனுக்கு நிச்சயம் உண்டாக்கிவிட்டது. அதே விதமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய காரியத்தை தேவன் தொடும் பொழுது, செய்யும் பொழுது, காண்பிக்கும் பொழுது, புரிந்து கொள்ளத்தக்கதான ஒரு பிரசங்கத்தை கேட்கும் பொழுது எவ்வளவு ஆனந்தம் கொள்கிறோம். உங்களுடைய இருதயங்களிலே இருக்கின்ற நினைவுகளை இப்பொழுதும் தேவனாக கர்த்தர் பகுத்தறியக்கூடிய சொல்லக்கூடிய தேவன், நீங்கள் விரும்பினதை செய்யக்கூடிய தேவன், தடைகளை நீக்கி போடுகிற தேவன். ஆமென். ஏனென்றால் அவரை முன்பாக வைத்திருக்கின்றோம். அவரை நாயகனாக, விடுதலையின் விரும்பியாக, தடைகளை நீக்கி போடுவதாக, நியாயாதிபதியாக, வழிகாட்டியாக, தேர்ச்சலவானாக நாம் அவரை கொண்டிருக்கின்றோம். ஆமென். ஆனால் இந்த கிதியோன் தேவனோடு கூட அவன் சரியான விதங்களிலே அவன் அணுகுமுறையில் எல்லாவற்றையும் தேவன் அவனுக்கு செய்து இவன் அவனை புரிந்து கொண்ட பின் என்ன சொல்ல வருகின்றான்? தன்னுடைய 300 சேனைகளை அழைத்து, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்லுங்கள், நான் சொல்வதை போலவே நீங்களும் சொல்லுங்கள் என்று தன்னுடைய சேனைக்கு கற்றுக் கொடுக்கின்றான். அவர்களும் அவ்விதமாகவே கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்லி திரட்டுகின்றார்கள், ஓடுகின்றார்கள். தேவன் செய்த அற்புதங்களை பார்த்தீர்களா? உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகின்றார், உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமோ வாய்க்காதே போகும். தரைகளை நீக்கி போட முன்பாக இருக்கின்றவர்களே, மலைகளை போன்றதான பெரிய எரிகோ பட்டணத்தை போன்றிருந்தாலோ தேவன் தகர்த்து போட வல்லவராக இருக்கின்றார் என்று சொல்லி God has a provided way, தேவனால் அருளப்படும் வழி என்ற செய்தி நாம் கேட்டோம். நிச்சயமாகவே அவாந்தர வழியிலே, வனாந்தரத்திலே ஆறுகளை, ஊற்றுக்கண்களை திறக்க செய்து வழிகளை விசாலமாக்கி கொடுத்த தேவன் அல்லவா? அந்த தேவனை பற்றி அவருக்காக நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது அடையாளங்களை செய்வான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பின்னணியெல்லாம் பார்க்கும் பொழுது, படிக்கும் பொழுதே நமக்கு ஒரு விசுவாசம் வருகின்றது, வீரத்தன்மை நமக்குள் எழும்புகின்றது, விசுவாசத்தினுடைய மேன்மை நமக்குள் எழும்புகின்றது. அந்த நாட்களில் கிதியோனை போல நாம் மாறக்கூடாதா? ஏன் தேவனத்தில் பேசக்கூடாதா?
இல்லை என்றால் கிதியோனத்தில் இறங்கி வந்த அந்த தேவன் எனக்கு முன்பாக இறங்கி வரட்டும் என்று உங்களுடைய உள்ளங்கள் சொல்லவில்லையா? ஏன் அவ்விதமான அந்த விசுவாசத்தை தன் அடக்கத்துக்குள்ளாக கொண்டு வந்து அந்த விசுவாசத்தை எவ்வளவு பயிற்சி செய்ய முடியவில்லை? தேவனை கொண்டு வந்து முன்பாக நிறுத்த கிதியோனின் தேவனை கிதியோனை சந்தித்தவரை எனக்கு முன்பாக வந்து என்னை விசாரியும், என்னிடத்தில் பேசும், என் நிலைமைகளை பாரும் என்று தேவன் கேட்டு அவன் தேவனுடைய சமூகத்திலே பெற்றுக் கொண்டுதான் போர்மனில் நிற்கத்தக்கதாக தேவன் வழிநடத்துகின்றான். ஆகவேதான் சொன்னான், கிதியோனுடைய பட்டை கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம். ஆனால் இந்த 20ஆம் நூற்றாண்டிலே அந்த ராஜாவின் பட்டயம், ஹல்லேலூயா, the king's sword, அந்த ராஜாவின் பட்டயம் முழங்கால் படியிட்டு தன் கரங்களை உயர்த்தி 7ஆம் சபையின் லவோதிக்கே சபையின் தூதன் ஷாபினோ கன்யோ என்ற இடத்திலே கரங்களை உயர்த்தி தேவனுடைய சமூகத்தை ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அற்புதமாக, அதிசயமாக, அடையாளமாக பரலோகத்தில் இறங்கி வந்து தேவன் தான் உயர்த்தி கொண்டிருக்கின்ற 2 கரங்களிலே ராஜாவுடைய பட்டயத்தை அவரை கொடுத்து விட்டு சொன்ன வார்த்தை என்ன? ராஜாவின் பட்டயம் அல்ல, அந்த ராஜாவின் பட்டயம். அப்படினால் எந்த ராஜா? நமக்கு ஒரே ஒரு ராஜா தான் உண்டு. ஆமென். இந்திய தேசத்திலே தமிழ்நாட்டிலே பல ராஜாக்கள் இருக்கிறார்கள். அந்த பல ராஜாக்களை குறித்து நாம் சொல்ல விரும்பவில்லை. நமக்கு இருக்கக்கூடிய ராஜா, ஆமென், அந்த ராஜா, அந்த ராஜாவுடைய பட்டயம். ஆமென். பூமியில எத்தனையோ ராஜாக்கள் பட்டயத்தை கொண்டிருந்தார்கள். அந்த பட்டயங்கள்லாம் உடைந்து கூட போய்விட்டன. அந்த பட்டயங்கள் சில சந்தர்ப்பங்களில் ராஜாக்களுக்கு உபயோகமாக ஆகாமல் போய்விட்டன. ஏன்னா இஸ்ரவேலின் தேசத்திலே ராஜாக்கள் பட்டயத்தை வைத்திருப்பார்கள். ஏன் நம்முடைய மூத்த சகோதரனாகிய மல்கூசினுடைய காதலை வெட்டினார் அல்லவா? அப்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? பட்டயத்தை எடுக்கின்றவர் பட்டயத்தினாலே மடிவான் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவானவர் பேசுவதை நாம் பார்க்கின்றோம். அமிதமாக பட்டயங்களை தங்கள் இடுப்பிலே வைத்துக் கொள்வார்கள், கழுத்திலே தொங்க வைத்துக் கொள்வார்கள். பஞ்சாப் என்றதான மாநிலத்துக்கு நாம் சென்று பார்த்தால் அநேக பக்திவான்கள் அவர்களுடைய முறைமைகளின்படி கத்தியையும் பட்டயத்தையும் தொங்க போட்டுக் கொண்டிருப்பார்கள். ஏழ்மைகளை சொல்லுங்கள் என்று சொன்னால் செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி. ஆனால் நாம் பார்க்கக்கூடிய அந்த ராஜாவுடைய பட்டயமானது ஒரு தீர்க்கதரிசனுடைய கையில் தேவனதை கொடுக்கின்றார். இந்த ராஜாவுடைய பட்டயம் யாருக்கு வர வேண்டும்? ஏமா யோவான் இங்கே மேலே ஒரு அடையாளமாக இருந்தான். அதே விதமாக இந்த தீர்க்கதரிசி பிரானமுடைய கையிலே அந்த ராஜாவின் பட்டயம் வந்து கொடுத்திருக்குமானால் அது அவருக்கு மாத்திரமல்ல, அவரும் ஒரு மனவாட்டிக்கு அடையாளமாக இருக்கின்றார். ஏமா ஆனால் அந்த பட்டயம் யோசித்து பாருங்கள், அந்த ராணியுடைய பட்டயம். ஹல்லேலூயா. அந்த ராஜாவினுடைய பட்டயம் அது இப்பொழுது அந்த ராணியுடைய பட்டயமாக வருகிறதை நாம் பார்க்கின்றோம். கிதியோனின் காலத்தில் கர்த்தருடைய பட்டயமானது ஒரு நிகழ்ச்சி நிகழாக நிகழ்ந்த ஒரு சம்பவம். இப்பொழுது வருகின்ற நிகழ்ச்சியிலே அந்த ராணியாகிய மணவாட்டியானவள் அந்த ராஜாவுடைய பட்டயத்தை கரத்தில் ஏந்தத்தக்கதாக வருகின்ற நிகழ்ச்சியாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. ஆமென். அந்த வார்த்தை அந்த ராஜாவுடைய பட்டயம் என்று சொல்வதற்கு நிகரானது இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. அந்த ராஜாவாக பிறந்தவர் தான் யூதாய தேசத்திலே பெத்லகேமிலே பிறந்தார். 3 சாஸ்திரிகள் ஏரோது ராஜாவிடத்தில் சென்று
ஏரோது ராஜாவை கேட்கிறார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறக்கின்றவர் எங்கே பிறந்திருக்கிறார் என்று கேட்ட பொழுது ஏரோது ராஜா கலங்கினார். ஏரோது இன்னொரு ராஜா யூதருக்கு பிறந்திருக்கிறாரா என்று சொல்லி அவர் பிறந்த காலங்களை குறித்து அந்த குழந்தையை கொன்று போடலாம் என்று சொல்லி, வெட்டி போடலாம் என்று சொல்லி பட்டயத்தின் செய்தியை யூதேயா தேசம் முழுவதும், இஸ்ரவேல் தேசம் முழுவதும் ராஜா அனுப்புகின்றார். எப்படிப்பட்ட செய்தி? 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை தலை சிரச்சேதம் பண்ண சொல்லி பட்டய கருக்கினாலே கொன்று போடும்படியாக செய்திகளை அனுப்புகின்றான். ஆமென். இன்றைக்கு நீங்க கேட்கின்ற செய்தியில் யோசிக்கலாம், அந்த ராஜாவுடைய பட்டயம் அந்த ராணிக்கு அந்த பட்டயம் வரப்போகிறதா என்று நீங்கள் யோசிக்கலாம். நிச்சயமாகவே அந்த ராஜாவாகிய தேவன் அந்த ராணியாகிய மணவாட்டிக்கு அவர் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அவர் அந்த ராஜா ஒருவர் யூதருக்கு ராஜாவாக பிறந்து ஏழை கோலம் எடுத்து ஈழ மக்கள் மத்தியிலே வசை சொற்களினாலே கேவலமாய் பேசப்பட்டு மயில் கத்தரிக்க கொண்டு போகிற ஆடு சத்தமிடாது இருக்கிறது போல சத்தமிடாமல் 39 அடிகளுக்கு குறைய வாரினாலே அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி முள்முடி சூட்டப்பட்டு ராஜா என்று பரியாசம் பண்ணினார்கள் அல்லவா? அந்த ராஜாவுக்கு எப்படிப்பட்ட கிரீடம்? முள்முடி சூட்டப்பட்ட கிரீடம். முள்முடி சூட்டப்பட்ட கிரீடத்தோடு சிவப்பு அங்கி தரித்தவராய், வெண்மையான வஸ்திரங்களை கொண்டவராய், அவருடைய ஆடைக்கு மேலாக ஆடையை அவர்கள் அணிந்தவராய் ஊர்வலம் வருகின்றார்கள். ஒரு தேவனை கேவலப்படுத்தினார்கள், ஒரு தேவனை பரியாசப்படுத்தினார்கள், ஒரு பரியாசமணியார்கள். ஏன்? அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டதனாலே சத்தியத்தை காண முடியவில்லை, தேவனை அறிந்து கொள்ள முடியவில்லை. அல்லேலூயா, ஆமென். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவர் தேவனுடைய வார்த்தையின்படி அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சமாதானத்தை உண்டு பண்ண முடியாத ஆக்கினை அவர் மீதாக வந்து அவர் சிலுவையிலே மறிக்க வேண்டியது என்ற திட்டத்தை நிறைவேற்ற தன் மரணத்துக்கு தனி ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுக்கப்பட்டு மரணத்துக்குள்ளாக வாதிக்கப்பட்டு அவர் சிலுவையிலே மரித்தார். மரித்தவருடைய முதல் மரணம். இரண்டாவதாக மரித்த தேவனை அடக்கம் செய்தார்கள். மூன்றாவதாக 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழும்பினார். ஜெயம் கொண்டவராக, ஜெயம் கொண்ட வீரனாக, ஜெய வீரனாக, ஜெய ராஜாவாக. ஆமென். நம்முடைய ஜெயசீலன், ஆமென், நம்முடைய ஜெயசீலன், நம்முடைய ஜெய வீரன், நம்முடைய ஜெயராஜ் 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழும்பி வரும்பொழுது அவர் சூட்டப்பட்ட முள் கிரீடத்துக்கு அடையாளமாக இந்த ராஜா தன்னுடைய ஒரு சிங்காசனத்திலே இருக்கத்தக்கதான அந்த மணி மகுடம் என்று சொல்லக்கூடிய கிரீடத்தை யாருக்கு சூட்டுவார்? அந்த ராஜாவாகிய இயேசுவானவர் அந்த ராணியாகிய திருமதி இயேசு கிறிஸ்துவாகிய மணவாட்டியுடைய சிரசிலே தேவன் அந்த கிரீடத்தை சூட்டுவார். தேவனுக்கு உரியது எல்லாம் இப்பொழுது மணவாட்டிக்கு உரியது. கிதியோன் எப்படி உரிமை பாராட்டினான்? கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று உரிமை பாராட்டினான். இன்றைக்கு மணவாட்டியாக நான் அந்த ராஜாவுடைய கிரீடம் அந்த ராணிக்கு உரிய கிரீடம். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொன்றையும் நிதானித்து ஆழமாக சுதந்திரித்துக் கொண்டு இது எனக்குரியது, இது என்னுடையது, இதை நான் எனக்காக வைத்திருக்கிற அதை உங்கள் முன்பாக சொல்லுகின்றேன் என்று சொல்ல மணவாட்டியானவள் காத்திருக்கிறார். இப்பொழுது மணவாட்டியிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்னவாக இருக்கும்? The seventh thunder revival is the seventh seal revival. 7 இடிகள் எண்ணிய எழுப்புதலே 7ஆம் முத்திரையின் எழுப்புதல். அல்லேலூயா சொல்லுமா? சத்தமா சொல்லுமா? அல்லேலூயா.
ஏழு இடிகளின் எழுப்புதலே ஏழாவது முத்திரையின் எழுப்புதல். இன்னும் நம்ம வந்து சேரவில்லை. இட் இஸ் ஆன் த வே. அவை இந்த ஏழு இடிகளுடைய எழுப்புதல் ஏழாவது முத்திரையுடைய எழுப்புதலாக இருக்கின்றது என்று ஆணித்தரமாக சொல்லிக் கொண்டோம். அது நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன, மனவாட்டியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. ஆமென். ஆனால் அந்த வருகின்ற 7 thunders revival, the 7th seal revival is a great revival, ever and never happen. எப்போதும் இதற்கு மேலாகவோ இதற்கு ஒருபோதும் இப்படிப்பட்டதான ஒன்று நடைபெறப் போவதில்லை. இதுவரையும் வேதாகமத்தில் நடந்ததை காட்டிலோ வேதாகம சரித்திரமாக இருக்கிறது. தீர்க்கதரிசியின் செய்திகள் சரித்திரமாக இருக்கிறது. மார்ட்டின் லூத்தர் செய்தி சரித்திரம், ஜான் வெஸ்லி, இரினேயஸ், கொலம்பா, மார்ட்டின், கேகேசி பிரானம், இவருடைய செய்திகள் எல்லாம் சரித்திரங்களாக கடந்து போய்விட்டன. இப்பொழுது எக்ஸிஸ்டிங் மெசேஜ், ஜீவனுள்ள தேவனுடைய சபையிலே ஒவ்வொரு ஆராதனையிலும் நேற்றைய வரைக்கும் அல்ல, இன்றைய வரைக்கும், நாளை மறுதினம் வரப்போகிற செய்திகள் எல்லாம் ஃபியூச்சர் மெசேஜ், பாஸ்ட் மெசேஜ் இஸ் டிஃபரண்ட். கடந்து போன செய்திகள் வேறு. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நாட்களிலும் நடந்து கொண்டிருக்கின்ற எக்ஸிஸ்டிங் தற்கால நிகழ்ச்சிகள், தற்போது உரைக்கப்பட்டு பேசிக் கொண்டிருக்கின்ற செய்திகள் தான் நிகழ்காலத்தின் செய்திகள். நேற்று என்பது சரித்திரம், நாளை என்பது எதிர்காலம், இன்று என்பது தற்காலம். பெற்றுக்கொண்டு வரும்படியான தேவன் கிருபை செய்திருக்கிறாரே, இது இன்றைக்கு தேவன் கொடுத்த செய்தி என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏமா ஒரு மகத்தான எழுப்புதலானது எப்போதும் இனி ஒருபோதும் அவ்விதமான வல்லமைகளோடு கூட வரப்போவது இல்லை என்பதை சரித்திரத்தில் நாம் பார்க்கலாம். வரப்போற நாட்களிலும் அதை நாம் பார்க்க போகிறோம். ஆனால் இன்றைய உலகிலே கண்டங்கள் என்று சொல்லக்கூடிய 7 கண்டங்கள் இருக்கின்றன. 7 கண்டங்களிலும் இன்றைக்கு எழுப்புதலை குறித்து பேசுகின்றார்கள். ஆனால் நாங்கள் பேசுகிற எழுப்புதலோ அமெரிக்க தேசத்தினுடைய ஒரு நியூயார்க்கில் இருந்து உருவான எழுப்புதலை பேசவில்லை, ஜெர்மனிய தேசத்திலிருந்து எழுப்புகின்ற எழுப்புதலை பேசவில்லை, சவுத் ஆப்பிரிக்காவிலே ஜோஹான்ஸ்பர்கிலே, ஆசியாவிலே, தென்னிந்தியாவிலே, ஆசியாவிலே பல இடங்களே எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கின்றது. பேசுகின்றதான எழுப்புதல் நாங்கள் பேசவில்லை. ஐரோப்பாவிலே, ஆஸ்திரேலியாவிலே நடந்து கொண்டிருக்கிற எழுப்புதல் நாங்கள் பேசவில்லை. ஐரோப்பா தேசத்திலே வேல்ஸ் என்கிற நபரின் மூலமாக தேவன் ஒரு எழுப்புதலை கொண்டு வந்து சரித்திரமாகி இன்னைக்கு உலகத்தை அசைத்தது. ஐயா, அந்த ரிவைவலை நடத்துகின்ற வேல்ஸ் என்பவர் எங்கே இருக்கான்னு சொல்வது ரோட்ல சாதாரணமாக நடந்து கொண்டு போய் கொண்டிருந்தா. ஆகவே நாம் பார்க்கின்றோம், எழுப்புதல் என்பது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, a revival is not consisting a conversion of the people. இல்லை, ஒரு எழுப்புதல் என்பது திரளான ஜனங்கள் மனமாற்றம் எதிர்பார்ப்பதை போல அல்ல. அதுதான் கிதியோனத்தில் பார்க்கின்றோம். தேவன் கிதியோனை அழைக்கும் பொழுது 20,000 பேர் அழைக்கிறாரு, 10,000 பேர் அழைக்கிறாரு, 600 பேர் அழைக்கிறாரு, கடைசியா 300 பேர். 20, 10, 600, 300 என்று சொல்லி டிக்ரீசிங். ஆக நீங்கள் நினைப்பதை போல ரிவைவல் என்பது ஒரு கூடுதலான நபர்களை சபையிலே சேர்த்துக் கொள்ளலாம் என்று நினைத்து நீங்கள் எழுப்புதலை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதால் தப்பாகிவிடும். எழுப்புதல் என்பது தேவனுடைய வல்லமை ஜனங்கள் மத்தியிலே கடந்து போவது. எழுப்புதல் என்பது தேவனுடைய வல்லமை வல்லமையோடு கூட அசைந்து செல்வதுதான். நாங்கள் ஆட்சியர் போறோம்ல,
ஆட்களை வசப்படுத்துறதும் அல்ல, ஆட்களை சேர்க்கிறதும் அல்ல, கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி. ஆமென். ஆகவே நாம் இத்தனை தேசங்களிலிருந்து வரக்கூடியதான எழுப்புதல் நாங்கள் பேசவில்லை, பரத்திலிருந்து வருகின்ற எழுப்புதல். is a heavenly revival. பரத்திலிருந்து வரக்கூடிய எழுப்புதலை நாங்கள் பேசுகின்றோம். ஆகவே கிதியோன் தேவன் பேசும்பொழுது தேவனே வடிகட்டுகின்றார். தேவனுக்கு யுத்தம் செய்யக்கூடிய 300 பேரை தெரிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் தண்ணீரை நாவினாலே நக்கி தண்ணீரை நாய்களை போல கொடுத்தார்கள். முழங்கால் படிட்டு பாகாலுக்கு வழக்கமிட்டு செலுத்துகளை தள்ளிவிட்டார். 20,000 பேரை கொண்டு வந்து 10,000 பேரை கொண்டு வந்து மற்றும் தங்களுடைய கோத்திரங்களை சேர்த்துக் கொண்டால் எங்களாலே இந்த ரட்சிப்பு வந்தது என்று சொல்லாதபடிக்கு கர்த்தர் தடுத்து நிறுத்துகிறார். கர்த்தராலே தெரிந்து கொள்ள ஜனத்தை கொண்டு தேவன் எழுப்புதலை நடத்தி முடிப்பார். ஆமென். ஒருவேளை அந்த கிதியோன் அந்த நாளின் எழுப்புதலுக்கு he might be a revivalist, எழுப்புதலுக்கு காரணவாளியாகிய ரிவைவலிஸ்ட். இன்றைக்கு நமக்கு எழுப்புதலை குறித்து பேசக்கூடிய ரிவைவலிஸ்ட் நமக்கு தேவை. ஆமென். எப்படிப்பட்ட எழுப்புதலை பேசுவதால் ஆன் கமிங், we speak on coming revival. வரப்போவதான எழுப்புதல் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால் இயற்கைக்கு மேம்பட்ட எழுப்புதல் இருக்கும். அந்த எழுப்புதல் வேர்ல்ட் வைட், உலகளாவிய ரீதியிலே. அல்லேலூயா. அதுதான் சின்ன பையனும் பாட வைக்கிறோம். சின்ன பையனும் பாட வச்சு அவன் சந்தோஷமா தேவனுக்குள்ள சந்தோஷமா எழுமணும், ஆர்ப்பரித்து பாடலை பாடி மற்றதை ஊக்குவிக்க வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, அவர் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆமென். ஆனா நாம் இங்கே பார்க்கும் பொழுது கிதியோன் is a mighty man of valor. கிதியோன் பராக்கிரமசாலி, mighty man of valor. இந்த பராக்கிரமசாலிக்கு வேலர் என்று சொல்லக்கூடியது mighty man என்றால் பராக்கிரமசாலி, தைரியமானவன், நெஞ்சு தைரியம் கொண்டவன், மீதியாளருக்கும் பயப்படவில்லை, அமரருக்கும் பயப்படவில்லை. இங்கிருந்து இந்த கடைசி கால செய்தியை ஒன்றை சொல்றேன். தேவன் பயந்தாங்கோலிகளை உபயோகப்படுத்த மாட்டார். இன்னைக்கு எத்தனையோ போதகர் முகநூல்ல செய்தியை பிரசங்கிக்கிறார்கள், சந்தோஷம். செய்திகளை விசுவாசிகள் கேட்கிறார்கள், மெய்தான். ஆனால் இந்த செய்திகள்லாம் அவருக்கு நெஞ்சு தைரியம் கொடுக்கத்தக்கதாக வீரத்துவத்தை கொடுக்கக்கூடிய செய்தி, உருவாக்கக்கூடிய செய்தி. ஆமென். பராக்கிரமத்தை உருவாக்கக்கூடிய செய்தி. ஆமென். செய்தி ஒரு மனுஷனை வீரனாக்க செய்யும். செய்தியை பின்பற்றக்கூடிய நாம் செய்தியிலே வளர வேண்டும், செய்தியிலே சத்துவத்தை பெற வேண்டும், செய்தியிலே வீரத்தன்மத்தை நாம் அடைய வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே நாம் பார்க்கும் பொழுது இந்த கிதியோன் பராக்கிரமசாலியாக இருந்தாலும் தைரியம் உள்ளவனாக, வீரம் உள்ளவனாக, நீதியாளர் அமலேக்கிற்கு முன்பாக அவன் என்ன செய்கின்றான்? கிழக்கத்திற்கும் பயப்படாமல் தன்னுடைய கோதுமை களஞ்சியத்திலே, தன்னுடைய வயலிலே எதிராளிகள் வந்து மோசம் செய்வார்கள் பயப்படவில்லை. ஏன் அவர் எதிராளிகள் பயப்படவில்லை? ஆனால் தைரியசாலியாக அவன் நின்றான். அவன் யாரையும் சேர்த்துக் கொள்ளவில்லை. நோ குரூப்பிசம். ஒரு பிரிவு மக்களை தன்னோடு சேர்த்துக் கொள்ளவில்லை. அவன் ஆள் சேர்த்துக் கொண்டில்லை. ஆனால் கர்த்தர் சொல்வதை அவன் செய்கின்றான். அவனுக்கு ஒரு சேனை தேவை வேண்டும் என்பதற்காக அவன் சேர்த்துக் கொள்ள வேண்டிய நிலையில் உருவாண்டான். ஆமென். ஆனால் இன்றைக்கு நான் பார்க்கின்றோம், தேவனாக்கத்தை மகத்துவமான செய்திகளை கொடுத்திருந்தாலும் இந்த மூல வார்த்தைகளை கொண்டு பயப்படுகின்றார்கள். ஒன்று. இரண்டாவதாக செய்தியை கொண்டு செல்வதற்காக கஷ்டப்படுகின்றார்கள். மூணாவதாக அவருக்கு போதுமான தைரியங்கள் இல்லை. ஆமென். ஆனா
ஒரு தீர்க்க தரிசனம் இந்த கடைசி காலத்தின் செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் உங்களுக்கு மத்தியில் சொல்ல விரும்புகின்றேன். எலியாவின் ஆவியை பெற்ற தீர்க்கதரிசி, 7வது சபையின் தூதன், அவர் வாயிலிருந்து வந்ததால் ஒரு ப்ராமிஸ் சொல்லக்கூடிய வாக்குத்தத்தை பார்த்தா, பல் சக்கரங்களை கொண்டு உருண்டு ஓடக்கூடிய அந்த சக்கரத்தை எந்த ஒரு சக்தியினாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது என்று சொன்னார். அவர் எந்த பல் சக்கரத்தை சொன்னார்? எதிர்காலங்களிலேயே இயக்கப்பட போகின்றதான ஊழியத்தை எந்த ஒரு சக்தியும் நிறுத்த முடியாது. அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற ஊழியத்தை நீங்கள் யாராலும் தடுத்து நிறுத்தவோ, அதை முறியடிக்கவோ, அதை முற்றுப்புள்ளி வைக்கவோ, அதற்கு விரோதமாக பேசவோ, அதற்கு விரோதமாக ஊழியர்கள் எழும்பி ஊழியக்காரனுடைய ஊழியத்தை கெடுக்கவோ முடியாது. நீங்கள் கெடுக்க நினைத்தால் தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்ட வாக்கு தத்தத்துக்கு விரோதமாக நீங்கள் எழுப்புகின்றீர்கள். நீங்கள் விசுவாசிக்கின்ற, நான் விசுவாசிக்கின்ற தீர்க்கதரிசிக்கு நீங்கள் துரோகம் செய்கின்றீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் சக்கரத்துக்குள் சக்கரம். ஒரு பல் சக்கரத்துக்குள்ளாக, ஒரு பல் சக்கரமாக இயங்கக்கூடிய ஒன்றாக தேவன் இயக்குவார் என்றார். அந்த இயக்குனர் அந்த சக்கரமாகிய வட்டத்துக்குள் வட்டம், சக்கரத்துக்குள் சக்கரம், செய்திக்குள் செய்தி, செய்தியாளருக்குள் செய்தியாளர்கள், ஊழியருக்குள் ஊழியம், சபைக்குள் சபை, மனவாட்டிக்குள் மனவாட்டி, வெளிப்பாட்டுக்குள் வெளிப்பாடு, செய்தியின் தலையங்கத்துக்குள் தலையங்கங்கள். இந்த நாட்களை யோசித்து பாருங்கள். கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள். கர்த்தர் சும்மா இருக்கவில்லை. ஊழியர்களை இயக்கிக் கொண்டிருக்கிறார். ஊழியர்கள் மானப்படுகின்றார்கள். அவர் பரிசுத்த ஆவி இல்லாமல் அவர் கத்த முடியாது. கர்த்தர் நீடித்த பாரத்தை போடாமல் அந்த பாரத்தை வெளியாக கொண்டு வர முடியாது. கர்த்தர் அவருக்கு அனுக்கிரம் செய்யாமல் செய்தியை தோன்றி வாக்குத்தங்களை கொண்டு வந்து மனவாட்டின் முன்பாக வைக்க முடியாது. அவர் யாரால இயக்கப்படுறார் என்பதை பார்க்க வேண்டும். மனுஷிகள் பேசுகிறதா ஆராய்ந்து பாருங்கள். ஓ glory to God. Amen. மலையின் மேல் ஏறி சென்று மலைகளை வெட்டி கொண்டு வந்து மரங்களினாலே ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொன்ன தேவன், உயர்ந்த மலையின் மேல் ஏறி சீயோன் சுவிசேஷகியே உயர்ந்த பர்வதத்திலே இதோ கர்த்தராகிய ஆண்டவர் என்று உரத்த சத்தமிடுங்கள் சொல்லி ஏசாயா அவன் புத்தகத்தில் சொல்லவில்லையா? சுவிசேஷங்களை தேவன் எழுப்பி பேசும்படியாக அனுக்கிரகத்தை வைத்து பேச தேவன் கிருபை செய்வார் என்றார். இன்றைக்கு தேவன் மனவாட்டியத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிய வேண்டும். நீங்கள் கர்த்தர் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு கர்த்தரை கட்டி போட்டு விட்டீர்கள். மனவாட்டி கர்த்தரை கட்டி போட்டு விட்டார். ஆனால் அந்த நியாயாதிபதியின் புத்தகத்திலே நான் பார்க்கும்பொழுது அங்கே தெலீலா சிம்சோனை பலமுறை கட்டி வைக்கின்றார். சிம்சோனில் இருக்கிற ரகசியம் என்ன? 7 கயிறுகளினாலே கட்டி வைத்தார்கள். 7 ஜடைகளை ஆணி அடித்து வைத்தார்கள். 7 ஆணிகளை அடித்தார்கள். 7 ஜடைகள். சூரியகாந்தம் என்பதற்கு அடையாக 7 நிறங்களை கொண்டவன் சூரியகாந்தம். சாம்சன் என்பதற்கு சூரியகாந்தம். அவனை அடித்து வைத்தார்கள். அந்த ஸ்திரீ அடித்து வைத்தார். இன்னைக்கு சபைகள் கட்டி வைத்திருக்கலாம். காலத்தின் செய்தியில் இருக்கின்ற சபை, மனவாட்டியின் சபை, மனவாட்டியாக விசுவாசிகளை ஊழியர்களை கட்டி வைத்திருக்கலாம். ஆனால் ஒரு நாளிலே தேவன் உனக்கு ஒரு பலத்தை கொடுப்பார். சிம்சோனை போல நீங்கள் எழும்புவீர்கள். 7 ஆணி தகர்க்கப்படும். 7 ஜடைகள், 7 நிறங்கள். அதனால் the 7 thunders revival is the எந்த ஊழியக்காரரையும் நீங்கள் கட்டி வைக்க முடியாது. இந்த செய்தியை நீங்கள் அனுப்புங்கள், ஃபார்வர்ட் செய்யுங்கள். ஏன் உங்களால் அனுப்ப முடியவில்லை? இந்த செய்தி கர்த்தரால் வந்ததென்றால் நீங்கள் ஃபார்வர்ட் செய்யாவிட்டாலும் கர்த்தர் அனுப்பி வைப்பார். கர்த்தர் அநேகரை எழுப்புவார்.
ஆமென். ஒரு சுவிசேஷகனை தேவன் அனுப்பினார், அவனோடு கூட தேவன் இருப்பார். பிரானம் சொல்லவில்லையா? அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் புறப்பட்டு எங்கெல்லாம் செல்லுகின்றனோ அங்கே போகும்படி அழைக்கும் பொழுது எங்கள் ஊழியர்களை தேவன் பார்த்துக் கொள்வார். அதேதான் நான் சொல்கின்றேன். கர்த்தர் எங்களை இந்த நாட்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஊழியர்களை செய்யும்படியாக, முகநூலின் வாயிலாக பிரசங்கிக்கும்படியாக, அதை சபையில் கேட்கும்படியாக இதோ உட்கார்ந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கேமராக்கள் வசதி இல்லை, இல்லையென்றால் எடுத்து காண்பிப்போம். ஆனாலும் தேவனாய் கர்த்தர் சொற்ப ஜனங்கள் ஆமென் என்று சொல்கிறார்கள். ஆமென். ஆனால் அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். Evil wickers trying to destroy the field. இன்னைக்கு துன்மார்க்கனும் துஷ்டனோ கிதியோனுடைய கோதுமை வயலை அவர்கள் கெடுக்கும்படியாக மோசமாக்கும்படியாக எழுதினார் அல்லவா? இன்றைக்கு மணவாட்டி செய்து கொண்டிருக்கின்ற ஊழிய களத்திலே மணவாட்டின் ஊழியத்தை கெடுப்பதற்காக இந்த செய்தியிலே இருக்கக்கூடிய ஊழியர்கள் அநேகர் எழும்பி இந்த ஊழியத்துக்கு விரோதமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா 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 அவர்களெல்லாம் கூப்பிடாதீங்க, ஐயோ அவர்களெல்லாம் மோசமானவர்கள், அவர்கள் சேர்க்காதீர்கள் என்று சொல்லுகின்ற சட்டம் எங்களுடைய காதுகளிலே விழுகிறது. எங்களுடைய பெயர்களை சொன்னாலே பயப்படுகின்றார்கள். ஏன்? நாங்கள் தேவனுக்கு பயப்படுகின்றோம். நாங்கள் பயந்து உத்தரவாதம் அந்த ஊழியத்தை செய்வதற்கு முகநூல் வாயிலாக பிரசங்கிக்க வாய்ப்பு கொடுத்து வழிகளை திறந்து கொடுத்த எங்களை ஊக்கப்படுத்த சகோதரன் சகோதரனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஏமா ஆபிரகாமை பார்த்து நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னார். ஒரு மனுஷன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டால் அவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதுதான் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன். மெய்யாகவே தானியேல் ஆசீர்வாதத்தை சபிக்கத்தக்கதாக யாராக இருந்தால் நீங்கள் தேவனாலே சபிக்கப்படுவீர்கள். தானியேல் ஆசீர்வாதத்தை நீங்கள் ஆசிரிக்க வேண்டும் என்று ஆசீர்வித்தால் நீங்கள் ஆசிரிக்கப்படுவீர்கள். சகோதரனை ஆசிரிக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் ஆசிரிக்கப்படுவீர்கள். சகோதரனை யாராக சபிக்க வேண்டும் என்று நினைத்தால் உங்கள் மீதாக சாபம் வரும் என்று நான் சொல்லவில்லை. விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், அந்த சந்ததிக்குரிய வாக்குத்தத்தத்தை இந்த மாணவர்களை சொந்தமாக்கிக் கொள்கிறோம், உரிமையாக்கிக் கொள்கிறோம். ஏமா ஹல்லேலூயா. அவே இந்த ஊழியங்களை மற்றவர்கள் கெடுத்தால் பரவாயில்லை, ஆனால் இந்த செய்திக்குள்ளாக இருக்கின்ற செய்தியாளர்களே, ஊழியர்களே, உடல் ஊழியர்கள் சொல்லிக்கொள்ளக்கூடியவர்களே இந்த ஊழியத்தை கெடுக்கத்தக்கதாக ஏதோ இருப்பார்கள் கர்த்தர் பார்த்துக் கொள்வாராக. ஜெகோவா ஜெயதே கர்த்தாவே நீங்களை பார்த்துக் கொள்ளும். ஆமென். எந்த ஒரு சக்கரமும் இந்த உலகத்தில் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். பல் சக்கரத்தை உருவ செய்யக்கூடிய அந்த உருளையில் ஓடுகின்ற சக்தியை எந்த ஒரு சக்தி மேற்கொள்ள முடியாது என்று சொன்னால் பரிசுத்த ஆவி என்ற ஒரே சக்தியை எந்த ஒரு அசுத்த ஆவியின் சக்தி மேற்கொள்ள முடியாது என்பதை சொல்லிக்கொள்ள நாங்கள் விரும்புகின்றோம். முடியும். எவ்வளவு நாட்களா அந்நிய பிரசங்கத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள்? எவ்வளவு நாட்கள் புத்தகத்தை புழுக்களாக படித்து புத்தகத்தை பாடம் ஒப்புவிப்பதை போல ஒப்புவித்துக் கொண்டிருப்பீர்கள். ஆமென். ஆனால் இக்காலத்தின் செய்தியாளன் கொண்டு வந்த செய்திக்குள்ளாக தோண்டி ஒவ்வொன்றாக எடுத்து மக்களுக்கு புதைப்பொருளாக கொண்டு வந்து முன்பாக வைக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். பேசுகிற காரியமெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டதான வார்த்தைகள் பேசப்படுகின்றது. ஆகவே இப்பொழுது இது உங்களுடைய நேரம், என்னுடைய நேரம். கிதியோனுக்கு நேரம் வந்தபோது காட்சியிலே கடந்து வந்தான். உங்களுக்கும் எனக்கும் தேவனாய் கர்த்தர் கொடுக்கக்கூடிய நேரம் இருக்குமானால் நாம் எதை எதிர்பார்த்துக் கொண்டோம்? ஆமென். தலைக்கல் வருவதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கேப்ஸ்டோன் 1 ஒரு பாகம் உண்டு, கேப்ஸ்டோன் 2 என்ற ஒரு பாகத்தில் செய்திகள் உண்டு. ஆமென். Capstone is nothing but the headstone. தொப்பிக்கல் என்பது வேறொன்றுமல்ல, அது தலைக்கல். அந்த தலைக்கல்லின் ஊழியத்துக்காக தாங்கிக் கொள்ள விசுவாசிகள் செபிக்க ஆரம்பித்து விட்டார்கள். எழுப்புவதற்காக ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்கள்.
அக்கறை இறங்கி வர போவதற்காக ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஜெபிங்கள் ஜெபிங்கள் என்று சொல்லுகின்ற நாங்களும் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டோம். உபவாசிகள் உபவாசிகள் சொல்லும் பொழுது உபவாசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏமா இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சியுள்ள சகோதரன் சகோதரி நிச்சயமாக தன்னை தேவனுக்குள்ளே அடிமைப்படுத்திக் கொண்டு செய்வார். Gideon had an experience of talking to God face to face. கிதியோனுக்கோ தேவனிடத்திலே நேர்முகமாய் பேசக்கூடியதான சந்தர்ப்பம் கிட்டியது. கிதியோன் தேவனுடைய ஊழியர்களே இருக்கிறதான ஒரு மகத்தான ஊழியக்காரர் சொன்னார், பூமியிலேயே தேவனை நீங்கள் இங்கே தரிசிக்க வேண்டும். இந்த பூமியிலே நீங்கள் தேவனை தரிசிக்காவிட்டால் எப்படி பரலோகத்திலே தரிசிப்பேன் என்று கேட்டார். அது என்னை ஆழமாக தொட்டது. நானும் தேவனை காண வாஞ்சிக்கிறேன். தேவனோடு ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது பேசுகிற மெய்தான், தேவரே ஒரு நாளாவது உண்மை பார்ப்பதற்கு வழி திறக்க மாட்டினா உண்மை பார்க்க வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி ஒரு ஊழியக்காரருடைய ஆலோசனைகள், ஊழியக்காரருடைய செய்திகள் வருமானால் அது நன்மையான காரணம் நாம் எடுத்துக்கொள்வோம். ஏன்னா விசுவாசிக்கு ஏற்றதை எடுத்துக்கொள்வோம், வெளிப்பாடுகளாக ஏற்றுக்கொள்வோம். ஏமா ஆகவே தேவன் முகமுகமாக ஒரு அனுபவ ரீதியாக அவனை பார்த்தான். ஆனால் எப்படிப்பட்ட நேரம்? இக்கட்டான நேரம், ஏமா துக்ககரமான நேரம், போராடுகிற நேரம், காப்பாற்றுகிற நேரம், நேரம். அவனுடைய இறுதியும் துடி துடித்துக் கொண்டிருக்கிறது. என்னை மேற்கொள்வார்களோ, என்னை மேற்கொண்டு விடுவார்களோ, என்ற தானியத்தை அழித்து விடுவார்களோ என்று காவல் காக்கிற நேரம். ஏமா he himself a watchman for his field. அவனுடைய நிலத்துக்கு அவனே காவலாளியாக அவனே நிற்கின்றான். ஆனால் இந்த வேதாகமத்திலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே ஜாமக்காரனை தேவன் வைத்திருக்கிறான். இந்த ஜாமக்காரன் உயர்ந்தவராக இருந்து வானத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருப்பார்கள், தேசத்தை சுற்றிலும் பார்த்துக் கொண்டிருப்பார்கள். தேசத்துக்கு எப்படி தீங்கு வருது, எங்கிருந்து தீங்கு வருது எல்லாம் அவர்கள் எச்சரித்துக் கொண்டிருப்பார்கள். நேரத்தை கேட்கும் பொழுது சொல்லுவார்கள், இன்றைக்கு 5 வகையான ஊழியக்காரனாக அழைக்கப்பட்ட நீ ஒரு ஜாமக்காரன், நீ தூங்கிக் கொண்டிருக்க முடியாது. ஏமா நீ விழித்துக் கொண்டுதான் தேவனுடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே நீ தேவனுடைய சமூகத்திலே விழித்துக் கொண்டிருப்பாய், நிச்சயமாக அதை கொண்டு வந்து கொடுப்பாய். ஆமென். ஏமா ஆனால் செய்தியை விசுவாசித்துக் கொண்டிருக்கின்ற நீயே தவறுகளை செய்து கொண்டு நீ எதிராளியாக பிரசங்கிக்கிற செய்திகளுக்கு விரோதமாக எழுப்பி நிற்பாயினால் அந்நியன் மோசம் செய்வது எவ்வளவு அதிகம். ஒருங்கிணைப்போம், ஒன்றுபடுவோம், செயல்படுவோம். செய்தியின் காரியங்கள் செல்வதை ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு செய்தியின் முடிவோடு நின்றுவிட வேண்டாம், கூர்ந்து கவனிப்போம். அன்றைக்கு ஒன்றை ஞாபகப்படுத்தினார், ஒரு செய்தியிலே எழுப்புதல் இருக்கு சொன்னால் இன்னொரு செய்தியிலே எழுப்புதல் முடிந்து விட்டது என்று சொன்னால் எதையா நம்புகிறது என்றால் உட்கார்ந்து ஆராய்ந்து பார்ப்போம். முடிவுக்கு வர வேண்டும். எந்த சந்தர்ப்பத்தில் எது முடிவானது என்று சொல்கிறார், எது இன்னும் முடிவடையவில்லை என்று எந்த தருணத்தை சொன்னார். மொட்டையாக ரிவைவல் பினிஷ்ட், ரிவைவல் நோ மோர் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். முத்திரைகள் சொல்லும் பொழுது 62 வரைக்கும் பொழுது ஏமா டினாமினேஷன் ரிவைவல் ஓவர், பட் bride has to yet to get revival. ஒன்றை படித்துவிட்டு ஒன்றோடு நின்று விட கூடாது. செய்தியை படிப்பதற்கும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏமா ஆகவே இன்னைக்கு செய்தியுள்ள ஜனங்களே செய்திக்கும் சத்தியத்துக்கு விரோதமாக நிற்கக்கூடியவர்களாக எழுப்பினா என்ன செய்ய முடியும்? நீ 1000 முறை தீர்க்கதரிசி 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 என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அதனால் உனக்கு வரக்கூடிய நன்மை என்ன? தீர்க்கதரிசி அறிந்தவர்கள் தீர்க்கதரிசி பெயர்களை சொல்லாமலே இந்த செய்தி பகிரங்கமாக செய்திக்குள்ளே வரவிட்டாலோ இது தீர்க்கதரிசியின் செய்தி என்று தங்களுக்குள்ளே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்துகிறோம், அவர்கள் மறைமுகமாக இருக்கிறார்கள். நீ உன்னை விளம்பரப்படுத்திக் கொண்டு நீ செய்து கொண்டிருக்கிறான அட்டூழியங்களை பா, அநியாயங்களை பா. புகைப்படத்தை வைத்துக் கொண்டு, மேகத்தை வைத்துக் கொண்டு, ஒரு கூர்மணி கோபுரத்தை வைத்துக் கொண்டு, ஒரு வார்த்தையினுடைய ஸ்ரீனுடைய வஸ்திரம் என்றதான ஒரு மனவாட்டின் படத்தை வைத்துக் கொண்டதால் போதுமா? நீ உன்னை ஏமாற்றிக் கொள்கின்றாய். ஆனால் செய்தியை அநேக தாசர்கள், அப்போஸ்தலர் 2:38 விசுவாசிக்கின்ற தாசர்கள்
செய்தியை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்று அழகாக கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இதை நான் அவரிடத்தில் விளங்கிக் கொண்டேன். ஆனால் செய்தி என்று சொல்லுகிற நாம் கடந்த நாட்களில் ஒரு செய்தி பிரசங்கித்தோம். கேளுங்கள், இல்லை, செய்தி தேவனுடைய வார்த்தையோடு கூட மக்களுக்கு செல்ல வேண்டும். ஆமென். ஒரு பழமொழி சொல்லுகின்றது. அந்த பழமொழியை சொல்லி நான் முடிக்க விரும்புகின்றேன். எப்படி? ஒரு கையில இருக்கக்கூடிய பொண்ணுக்கு கண்ணாடியை வைத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கை பொண்ணுக்கு கண்ணாடியை வைத்து பார்க்க தேவையில்லை. இன்னைக்கு வேதம் இருக்கின்றது. ஆமென். செய்தி புத்தகம் இருக்கிறது. இந்த செய்தி புத்தகத்தை கொண்டு வேதத்தை பாருங்கள் என்று சொல்வதை காட்டிலும் வேதத்தை கொண்டு செய்தியை பாருங்கள். ஆமென். அதை கொண்டு எழுதி வைத்து ஆணித்தரமாய் பிரசங்கிக்க ஆதாரத்துடன் பேச வேண்டும். கர்த்தர் அதற்கு இணையாக கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவை கை பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை என்று சொல்லி ஏமான் அந்த ராஜாவுடைய பட்டயம், அந்த ராணியுடைய பட்டயம், அந்த 7 இடிகளுடைய எழுப்புதல், அந்த 7வது முத்தினுடைய எழுப்புதல். காத்திருப்போமா? காத்திருப்போமா? ஆமென். காத்திருப்போம். கர்த்தர் நல்லவர். கண்களை மூடுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுடைய தேவனாக கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்தி உம்முடைய திவ்ய சமூகத்தில் நீ பேச செய்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி நானுமே சோத்திருக்கிறோம். செய்தியை கேட்டுக்கொண்டு நேயர்களும் கேட்க போகிறதான எங்கள் அன்பு நேயர்களும் சகோதரரும் சகோதரிகளும் அநேகர் பல இடங்களில் கேட்கின்றார்கள். அவர்களையும் இங்கே தேவனாக கர்த்தர் ஒரு வீரத்தை உருவாக்க, ஒரு தைரியத்தை உருவாக்க, தான் எந்த ஸ்தானத்தில் இருக்க என்பதை உணர்ந்து தைரியமாய் இந்த வார்த்தைகளுக்கு போராடத்தக்கதாக கர்த்தர்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கின்றேன். கிரீடம் சூட்டப்படப்பட நான் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மீதாக நிச்சயமாக அந்த கிரீடத்தை சூட்டுவி. அதற்கு முன்பாக எங்களுக்காக வைத்திருக்கின்ற பட்டைகளை போராட உதவிச்சார். அந்த ராஜாவுடைய பட்டயம் அந்த ராணியுடைய பட்டயமாக மாறுபடியான நாட்களுக்காக காத்திருக்கின்றோம். கர்த்தர் கிருபை செய்யும், இறக்கம் செய்யும், சகாட்சியும் எல்லோரையும் ஆசை நாளத்துக்காக நாளை மரணத்துக்காக செய்திகளை கொடுக்க போற தாசரை ஆசிரியக்கிறார். இனிமாய் முகநூல் வாயிலா கேட்கின்றவர் எழுப்பட்டும் ஆண்டவரே. எழுப்பி பிரசங்கிக்கிட்டோம். அவருடைய பிரசங்களை கேட்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். அவருடைய செய்திகளை கேட்க வாஞ்சியாக இருக்கின்றோம் ஆண்டவரே. அநேகரை எழுப்பும் 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 கேட்டார். தாழ்த்தி விட சமுதிரம் ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.